நான் தான் சொன்னேன்ல, நேற்று எஃப்ஜே வியானோவை போட்டு பொலன்னு பொழந்துட்டானு. ஆக்சுவலாக எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. ஆனால் லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியான அடிச்சிருப்பான். ஸோ அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வியானா கதறி அழுதாக. ஸோ அழுது, அதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக போட்டாங்க. பிக் பாஸ் வந்து என்னை கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவங்க பர்ஃபார்மன்ஸை போடுறாங்க சரி, ஆனால் வெளியே ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறீங்களாடா, அதை எடுத்து உடனே பார்த்தீங்கன்னா சேடு பிஜிம், அதாவது அவங்க எப்படா கண்டென்ட் அவங்க இருந்து கொடுக்க வைப்பாங்க, டீம் எப்படா வேலை செய்யலாம்னு காத்துட்டு இருப்பானுங்க போல. உடனே எல்லா இடத்துலையும் தெறிக்க விடுறானுங்க. அதுக்கு ஒரு சேட் பிஜிஎம் போட்டு ஐயோ கவிதைகள்லாம் எழுதி கண்ணே நீ கலங்காதே உன் கண்ணீரும் எதோ போட்டுனுங்கிறானுங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது டேய் யாரா நீங்க எவ்வளோடா வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்றது தெரியும். ஆனால் ராணவுக்கு ஒர்க் பண்ணதை விட இவங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக வியானா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான். எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடி அடிச்சான்னு சொன்னல, என்ன மேட்டர்னா நீ கிரிஞ்சி பண்ணிட்டு இருக்க, நீ உள்ள கியூட்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்க, ஆனால் அது பக்கா ஃபேக் அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டான். ஸோ இவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னடா ஒருத்தன் நம்ம கேம் பிளே கண்டுபிடிச்சிட்டானே, ஏன்னா இவ்வளோ நாள் என்ன சொல்லியிருந்தாங்க, என்னோட பாடி லாங்குவேஜ் அதுதான், நான் அப்படி தான் இது பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்களே. ஆனால் அவங்களுக்கு கோவம் வரும்போதும் நெக்கல் பண்ணும்போது மட்டும்தான் அதை பண்ணுறாங்க. அதாவது அதுக்கப்புறம் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அப்போ மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் வருது. இதுவே நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் வைக்கும் போது இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல சொன்னாங்களே, அப்போலாம் அது வரலையே. அவன் கேட்கறது அதுதான். அதாவது ஒரு சண்டை ஒன்று வருது, உனக்கும் திவ்யாக்கும் வருது. ஸோ அப்போலாம் நீ பேசும்போது ரொம்ப தெளிவாக பேசுகிறமா, ஆனால் மற்ற டைமில் மட்டும் ஏமா ஒரு மாதிரி பண்ணுற, அப்போ அது ஃபேக்கு தானம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இதுக்கு சாட்சியாக சுபிக்ஷாவும் வச்சிருக்கான் அப்படின்னும் போது அவன் வந்து வேலிட் ப்ரூஃபோட கேட்குறான். அதாவது நீ அப்போ இது மாதிரி பண்ணல, மற்ற டைமில் மட்டும் பண்ணுறேன், அப்போ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதே என்னோட பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அது வந்து அவனை சொல்கிறேன்னா பக்கா ஃபேக்கு, நீ கியூட் நினச்சி பண்ணுற, அது கியூட்டாலாம் இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சோன்னே அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க ஒன்றா இன்னொன்று நம்ம கானா வினோத் இருக்காருல்ல, அவரும் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி கிச்சனில் வந்து தனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வேணும், உனக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தேன், அதனால தான் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தும் போட்டு உடச்சிட்டாப்ல. ஸோ இது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி உண்மையை உடைக்கும். நம்ம நடிப்பு அரைக்கையால் தாங்கிக்கவே முடியல. என்னடா இது நம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வீணா போச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கவலைப்படாதீங்க வேணா, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வீணா போல. வெளியே உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அங்க பண்ற கிரிஞ்சி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கியூட் நீங்க முட்டு கொடுக்குறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வீணா போல. ஒரு டீம் ஒர்க் பண்ணதுல அதை வச்சு அது வரைக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்க வந்து ஏன் கேமரா செக் பண்றாங்க நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம். எதுக்கு ப்ரோ அத்தனை வாட்டி கேமரா செக் பண்றாங்க? கேமரா செக் பண்ணிட்டு தான் அவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏன் கேமரா செக் பண்றாங்கன்னா டீமுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கணும். அவங்க சொல்லிருப்பாங்க தினமும் ஒரு 2 கண்டென்ட்டாவது கொடுத்துரு, தினமும் ஏதாவது ஒரு 2 டாபிக் பேசு, 2 கியூட் வீடியோஸ், ஒரு கிரிஞ்சி வீடியோ. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணனா போதும். நான் என்ன பண்ணுவோம், அதை எடுத்து ஒப்பேத்தி அதுக்கு ஒரு பிஜிஎம், அதுக்கு ஒரு சேட் பிஜிஎம் அப்படி இப்படின்னு நாங்கள் போட்டு ஒப்பேத்திடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோடு, அதாவது இதுக்கு முன்னாடி கியூட் மோடு இருந்தது, இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் மோட். நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன் பாரு, அதை எடுத்து நீங்கள் எப்படி வேணா எடிட் பண்ணிக்கோங்கடா. வியானா ரொம்ப மனவர்த்தத்தில், வியானா மன உடஞ்சு பேசுகிறாங்க. பிக் பாஸே கண்டுக்கல. ஆக்சுவலாக கண்டுக்காததுக்கு ரீசன் என்ன தெரியுமா, இதெல்லாம் ஒரு மேட்ரு, நீ எனக்கு தூக்கின்னு வந்துட்டேன், நீ பண்ணதை சொன்னால் உனக்கு வலிக்குது, மற்றவன் பண்ணதை சொல்லும் போது மட்டும் டீட்டெயில்டாக சொல்கிறல. எவ்வளோ டீட்டெயில்ன்றீங்க. வியானா பேசுறதை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அதிகமாக பேசுனது எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேவும் வியானாவும் தான். ஸோ வியானா அவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க. யார் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை, ஆனால் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து திவ்யாவை பற்றி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. திவ்யா அப்படி அதிகமாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்யாவை பற்றி தான். திவ்யாவை ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்ட பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க கோவப்படுறாங்க, எல்லாம் உண்மை தான் இல்லைன்னு சொல்லமா, அவ்வளோ டீட்டெயில். அவங்க கேரக்டரே ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது. அது கேரக்டர் மீன்ஸ் அவங்க பிஹேவியரே ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்கள மற்றவங்கள மட்டும் நோண்டி நொங்கெடுக்க தெரியுது. அப்போ மற்றவங்கள சொல்லும் போது உனக்கு வந்து ஈஸியாக ஜாலியாக இருக்குது. உன்னை பாராட்டி பேசும்போது தேங்க்யூ அந்த ரியாக்ஷன், எப்பா சாமி அந்த ரியாக்ஷன் மறுபடியும் மைண்டுக்குள்ளே வந்தாலும் இரிட்டேட் ஆகுதுன்னு தெரியல. அந்த ரியாக்ஷனை வந்து நீ போட்டுட்டு இருக்க. அதுவும் உன்னை பற்றி ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டா போதும், மூஞ்சி ஒன்னே சுருங்கிடுது, ஒன்னே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுது. அந்த கோவத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக காமிக்கிறது இல்லை. பின்னாடி போயிட்டு என்ன பண்ணுறது, 4 பேரை கூப்பிட்டு, அதாவது அவங்க டீம் மெம்பர்ஸ்ன்னு இருப்பாங்களே, 4 பேர் கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க இப்படி பண்ணுறாங்க தெரியுமா, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா, மெமரைஸ் பண்ணிக்கிறது. பாயிண்ட் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு வீக்கெண்டில் பேசணும். அதுக்கப்புறம் கேமரா செக் பண்ணிட்டு கேமராக்கு கண்டென்ட் கொடுக்கணும். இதை நம்ம டீம் எடுத்து ரீச் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாம் பக்கா பிளான், பக்கா ஸ்கிரிப்ட். பிக் பாஸ் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காருன்னா வியானா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேங்க, சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்களா. நெக்ஸ்ட் விக்கல் சிக்கிரம் வந்தார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு, அண்ணா என்ன இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் என்னென்ன பண்ணுறது, நான் நார்மலாகவே அப்படிதானா,
இப்போ அது மாதிரி நேற்றும் சொல்லியிருந்தாங்க, நான் எனக்கு வந்து மற்றவங்கள டான்ஸ் ஆட தெரியும், பாட்டு பாட தெரியும், ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என்ன வருமோ அதை நான் பண்ணுறேன். அப்போ உனக்கு க்யூட்டாக வர்றது நீ பண்ணுறது தானே, ஆக்சுவலாக நீ பண்ணுறது தானே ஒரு விஷயம். நான் இல்லைன்னு சொல்ல, எஃப்ஜே வந்து பீபாக்ஸ் பண்ணுறான், மற்றவங்களாம் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, நான் இதை பண்ணுறேன். நீ அப்போ என்ன பண்ணணும், நான் ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடணும். ஆனால் என்னோட பாடி லாங்குவேஜே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துற. ஒரு சண்டை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஆடிட்டு போயிடுவாங்க. இதை வந்து சரி ஆடிட்டு போ அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லிட்டாங்களா, அது வந்து கெட்ட வார்த்தை. ஆடிட்டு போ அப்படின்ற, அதாவது ஆடிக்கிட்டு அவங்க போனாங்க ஆக்சுவலாக. அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அவங்க மனசுல சிண்ட்ரெல்லான்னு நினைப்பு, அப்படியே குதிச்சுக்கிட்டு தான் போவோம். ஒரு கான்வர்சேஷன், நான் முடியாது நீங்க போறீங்கன்னா நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு போல்டா பேசிட்டு போறேன். போல்டா பேசிட்டு போகும்போது நெக்கெல்லாம் நீ ஆடிக்கிட்டே போனா அப்ப என்ன பேசுவாங்க, ஆடிக்கிட்டு போ, இதே போ ஆடிட்டு போ அப்படின்ற மாதிரி நார்மலா தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கெட்ட வார்த்தை ரேஞ்சுக்கு அவங்க வந்து இது பில்டப் கொடுத்து என்னை வந்து மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற அளவுக்கு பேசிட்டாங்க. நேற்று அவங்க அப்படிதாங்க பேசினாங்க. நான் கூட யோசிச்சேன், என்னடா ஒருவேளை சாண்ட்ரா ஏதாவது ஒரு மோசமான வார்த்தையை பேசிட்டாங்களா, ஏதாவது வேற ஏதாவது வார்த்தை ஏதாவது விட்டுட்டாங்களா, இந்த பொண்ணு இவ்வளோ சொல்லுது, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லுமா என்ன வார்த்தைமா அப்படின்னு கேட்டா, இல்ல ஆடிட்டு போன்னு சொல்றாங்க. உடனே இவங்க எப்படி மாத்துறாங்கன்னா, இன்னொரு 2 பேர் ஆட்டிக்கிட்டு போன், அவங்க ஆட்டிக்கிட்டு போன்னு சொல்ல நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து நானே கிச்சனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து அப்ப சரி போ நீயே பார்த்துக்கோ, இப்படியே ஆடிட்டே போய் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்க, ஏன்னா வியானா அப்படிதான் ஆடிக்கிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால ஆடிக்கிட்டே போய் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம், சாண்ட்ரா நேற்று எபிசோட்ல லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாட்டர் மெலனும் சரி வியானாவும் சரி 2 பேரும் வேலை செஞ்சாங்க. நான் வேலை செய்யலன்னே சொல்ல மாட்டேன், 2 பேரும் அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரஜன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு வாட்டர் மெலனை இந்த மாதிரிலாம் சொல்கிறது, அது மாதிரி வியானா இந்த மாதிரி சொல்கிறது. வேறு வழியில் சீக்ரெட் டாஸ்க் எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் அதுக்கு பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், நான் பண்ணிட்டேன். அது எப்போ ரிவீல் பண்ணிவிட்டு அந்த ஆள்கிட்ட போய் ஒரு சாரி கேட்கணுமோ ஏதோ சொல்லியிருப்பாங்க, அந்த ஆளை ஹக் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டாஸ்க்குக்காக தான் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களே ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. அதாவது மற்றவங்க முன்னாடி இல்லைனாலும் அவங்க 2 பேர் பேசும்போது அவங்களே சொல்கிறாங்க, அந்த ஆள் உண்மையிலே வாட்டர் மெலன் வேலை செஞ்சாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது வியானாக்கு தெரியாது. ஆப்வியஸாக வியானாக்கு வாட்டர் மெலனுக்கு சப்போர்ட் பண்ணுற வர கோவம்லாம் ஓகே உண்மைதான். ஆனால் அதுக்கு மைலேஜ் ஏற்றதுக்கு எக்ஸ்ட்ரா நீ வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கொளுத்துற தெரியுமா, அதுதான் ஊர்கொளுத்தின்னு சொல்லிட்டு உனக்கு பேர் வைக்கலான்னு தோணுது. ஏன்னா நடிப்பு அரக்கியா ஊர்கொளுத்தியா ரெண்டுத்துக்கும் காம்படிஷன் இருக்கு. இது பெஸ்டா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, ஊர்கொளுத்தி பெஸ்டா இருக்கா இல்ல நடிப்பு அரக்கி பெஸ்டா இருக்கா அப்படின்ற மாதிரி. ஏன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கொளுத்தி போறாங்க எல்லாரையும். பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா போய் கேட்கறது இல்லை டைரக்டா. அது வந்து எல்லாரையும் நீங்க கேளுங்க பார்வதி, நீங்க கேளுங்க பார்வதி, அதே மாதிரி சுபிக்ஷா நீ கேளு சுபிக்ஷா, ஏன் ஒன்று நீ கேட்க மாட்டியா, உனக்கு உன் மண்டையில் யோசிச்சது தானே, ஏன் மற்றவங்க போய் கேட்கணும், ஏன்னா ஒன்று நீ போய் கேட்டால் கூப்பிட்டு கொட்டிடுவாங்க. அதானே ஆக்சுவலாக அப்படியே அடிச்சு விடுறது, எக்ஸ்ட்ரா என்ன வேணா போட்டுக்கிறது. கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க, என் மனசை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொச்சப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க. உண்மையிலே ஏன் அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லும் போது அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல அப்படின்னாங்க. என்ன வார்த்தைமான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஆடிட்டு போறேன். இதை போயிட்டு ஒரு பொண்ணு அப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணதுனா தான் பார்வதி கூட சேர்ந்தா என்ன ஆகுது, பார்வதி மாதிரி தான் மாறிட்டு இருப்பேன். அது பார்வதிக்கு நீ கிளாஸ் எடுப்ப போல அந்த அந்த மாதிரி தான் நேற்று ஏற்றி விட்டுட்டு இருக்கேன். ஆனால் பார்வதி நேற்று மொக்க பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நீ ஒரு மாதிரி கேமராக்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தா அது ஓவர் டூ பண்ணுற மாதிரி நீ அப்படியே கிரிஞ்சா தெரியுது, அசால்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வியானா முன்னாடியே சொல்லிட்டாங்க. நீ ஓவராக வந்து கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே சுத்தாது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக ரெஜிஸ்டர் பண்ணுற பார்வதியே வியானாவை பார்த்து சொல்கிறாங்கன்னா அப்போ வியானா எந்த அளவுக்கு பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் வந்து விக்கல் சுக்ரம் போகிறாங்க. விக்கல் சுக்ரம் அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவரும் சமாதானப்படுத்தி விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வியானா நீ அழுத தெரியுமா, அது பக்கா பர்ஃபார்மன்ஸு, உன்னோட டீமுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தான் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மற்றவங்களை எப்படி நீ அடுக்கடுக்கா மற்றவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறோ, உன் மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. அது மட்டும் நான் இல்லை, நான் நல்லவன், நான் வந்து எப்படி சொல்றது புனிதர், அதாவது சபரி சொல்லிட்டு இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி நான் வந்து புனிதர், நான் வந்து மற்றவங்க எல்லாரும் விட நான் வந்து பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, உங்கள் மேலே ஒரு கிரிட்டிசிசம் ஏற்றுக்கோங்க, அதை நீயே சொல்கிற அது டான்ஸ் மாதிரி தான் அது அப்படின்ற, அப்போ அது நிறுத்திக்கோ. நல்லா இல்லை மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுதுன்னா நிறுத்திக்கோ, ஏன் நிறுத்த மாட்டேற, அது உனக்கே தெரியுதுல்ல, அப்போ நீ வேணும்னு தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி சத்தியமாக சொல்கிறேன். செம்மையாக வந்து ஊரை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பக்கா ஃபேக்குன்னு சொல்லுவாங்களா, பக்கா ஃபேக் வியானா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ நான் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து உண்மையிலே கிளவரான மைண்ட் இருக்குது, நல்லா யோசிக்கிறாங்க. அதை வந்து இந்த ஃபேக்கான சில விஷயம் கிரிஞ்சான சில விஷயங்கள் இருக்குல்ல, ஆசினி ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உண்மையிலே அவங்க வந்து கேமில் இறங்கி ஓகே கேம் ஆடலாண்டா, இறங்கி ஆடலாம், ஜெனியூனாக ஆடுறாண்டா, இறங்கி ஆடலாண்டா, டீம் சேர்த்துக்க மாட்டேன்டா, இந்த மாதிரி எனக்குன்னு டீம் வேணாம், நான் போல்ல தனியாகவே இறங்கி ஆடுறேன் அப்படின்ற மாதிரி இறங்கினா அவங்களுக்கு உண்மையிலே பாயிண்ட் மேலே போகும். அவங்க ஏதோ ஒரு டாஸ்கில் போல்டாக வந்து அன்புக்கு அங்கே உடச்சாங்களே, அப்போல்லாம் நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஓகே இந்த பொண்ணு எவ்வளோ சூப்பராக பேசுது பாரு அப்படின்னு அந்த வீடியோ கூட எடுத்து பாருங்க. ஸோ அந்த மாதிரி நீ வந்து தனியாக இண்டிவிஜுவலாக என்ன பரவாயில்ல, டீம் அப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஊர்கொளுத்தி வேலை பார்த்தோன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.